கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 17ஆம் அதிகாரம் கடைசி ஒரு சில வசனங்களை நாம் இன்றைக்கு பார்த்து முடிக்கலாம். இயேசு கிறிஸ்துடைய மிக உன்னதமான ஒரு ஜெபம் அது. அந்த ஜெபத்தை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிறைய காரியங்களை அவர் பேசி கொண்டிருக்கா. இதில் கடைசியாக அவர் பேசினது உலகளாவிய திட்டத்தை பற்றி பேசியிருந்தார். உலகளாவிய திட்டத்தில் அவருடைய மிக முக்கியமான பங்கு என்ன, அவரை சார்ந்திருக்களுடைய பங்கு என்ன, ரெண்டுத்தையும் பற்றி ஆண்டவர் பேசி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஜெபம் என்பது கடவுளோடு உள்ள ஒரு நல்லுறவு. அந்த உறவுக்காக தான் பவுல்லாம் எழுதுவார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபத்தில் விழித்திருங்கள், ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபத்தில் விழித்திருங்கள். அப்படின்னா 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதில்ல, 24 மணி நேரம் கடவுளோடு நாம் இருப்போம் என்றால் நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் இணைந்து இருக்கிறது, அவரோடு நல் உறவு இருக்கிறது, எல்லா காரியங்களும் அவரை நாம் சார்ந்து இருக்கிறோம். இதுதான் ஜெபம் என்பது. 21ஆம் வசனத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்த்து முடிக்கலாம். ரொம்ப மிக முக்கியமானது ஆரம்பித்தார். அதாவது வேலை வந்தது, சீஷர்களோடு 11 அப்போஸ்தலரோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணி விட்டு தான் கெத்சமனே தோட்டத்திற்கு போகிறார். அந்த கெத்சமனே தோட்டத்திற்கு அவர் போவது 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒலிவ மலையிலே நடக்கக்கூடிய சம்பவங்கள். இதில் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது, திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். என்ன வலியுறுத்துகிறார்? அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கணும், ஒருமனப்பாட்டிலே தேறினவர்களாக இருக்கணும். பிதாவே, உமக்கும் எனக்கும் எந்த உறவு இருக்கிறதோ அந்த உறவில் அவர்கள் எல்லாரும் நிலைத்து இருக்கணும், நம்மோடும் அந்த உறவில் நிலைத்து இருக்கணுன்றதை திரும்ப 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 சொல்லிட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இதுதான் கடவுளுடைய ஏக்கம். கடவுள் மனிதனை படைத்த பொழுது, பூமியிலே எல்லாவற்றையும் படைத்துட்டு ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது, ஆதாம் ஏவாளோடு ஆவியாய் இருக்கிற தேவன் உலாவி கொண்டிருந்தாராம். இதுதான் அவருடைய விருப்பம். ஆதாம் ஏவாளோடு உலாவி கொண்டிருந்தார். மாலை நேரங்களில் அவளோடு பேசி கொண்டிருந்தார். உலாவி கொண்டிருக்கிற தேவன். அப்போ படைத்தது எதற்கு என்றால், மனிதர்கள் நன்றாய் வாழ வேண்டும், நன்றாய் இருக்க வேண்டும், எல்லா நலமுடனும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் பூமியில் மனிதனை படைத்தார். எப்படி அவன் வாழ வேண்டும்? கடவுளுடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், அவ்வளவுதான். கடவுள் மனிதனை படைத்தது அவரை துதிப்பதற்காக அல்ல. கடவுள் மனிதனை, திரும்ப சொல்லுகிறேன், கடவுள் மனிதனை படைத்து அவர் துதிப்பதற்காக அல்ல, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்காக. அந்த கீழ்ப்படிந்து வாழ்வது தான் அவருக்கு மகிமை கொண்டு செல்லும். ஒருவேளை மனிதனை துதிப்பதற்காக படைச்சிருந்தா தேவ தூதர்கள் இருக்காங்களா அவரை துதிப்பதற்கு? மனிதன் தேவையே இல்லை. மனிதன் யார்? கடவுளுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி மகிமைப்படுத்த வேண்டும்? அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது மனிதன் நலமுடன் வாழுகிறான், செம்மையாய் வாழுகிறான், குறைவில்லாமல் வாழுகிறான், எல்லாவற்றையும் அனுபவித்து வாழக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் படைத்தார், ஒரு குறைவும் இல்லாமல். அந்த படைப்பில் மிக சிறப்பு என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் படைத்த பிறகு மனிதனை உண்டாக்கினார். மனிதனை உண்டாக்கிட்டு எல்லாம் என்னெல்லாம் தேவன் படைக்கலை, அவனுக்கு எதெல்லாம் தேவை என்பதை எல்லாவற்றையும் ஒரு குறைவில்லாமல் படைத்து விட்டு மனிதனை உருவாக்கினார். இதுதான் ஆண்டவருடைய ஞானம். அவரை பார்த்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. கடவுள் மனிதனை உண்டாக்கினார் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதற்கு எல்லா ஆதாரமும் இருக்கிறது. மண்ணினாலே மனிதனை உண்டாக்கினார் என்பதற்கு மண்ணில் இருக்க எல்லா தாது பொருட்களுக்குரிய விஷயங்களும் மனிதன் சரீரத்தில் இருக்கிறது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் திரும்ப மண்ணுக்கே திரும்ப வேண்டும் என்பது அவருடைய நீதியாய் முடிந்து விட்டது. அல்லேலூயா. இந்த சார்ல்ஸ் டார்வின் தேரி இடையில ஒன்று வந்துச்சு பாருங்க, பள்ளிக்கூடங்கள்லாம் அதை கொண்டு போனாங்க. மனிதன் எதிலிருந்து வந்தான்? குரங்கிலிருந்து. பரிமாற்றம் அடைந்து 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 ஒரு காலகட்டத்தில் மனிதன் எங்கேருந்து வந்தான்? குரங்கிலிருந்து வந்துட்டான்ட்டு. அவர் இப்படி சொல்லியிருக்கணும், நானும் என் பிள்ளைகளும் குரங்கிலிருந்து வந்தவர்கள் சொல்லியிருக்கணும், அந்த கோட்பாடு அவர் சொல்லியிருக்கணும். அவர் பொதுவாக மனிதன் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அதை நம்பக்கூடிய ஒரு கூட்டமும் இன்றைக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த ஒரு இது இருக்குது, பிக் பேங் தியரின்னு ஒன்று வந்துச்சு இடையில்.
என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் அதை நம்பக்கூடிய கூட்டங்களும் இன்னைக்கு இருக்க தான் செய்கிறது. கடவுள் பூமியிலே மனிதனை உண்டாக்கினார். மனிதனை உண்டாக்கின நோக்கமே மனிதனுக்கும் கடவுளுக்கும் உறவு இருக்க வேண்டும் என்றுதான். கடவுள் மனிதனை தேட, மனிதன் கடவுளை தேட வேண்டும். கடவுள் மனிதனுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறார். திரும்ப எப்படி தன்னை வெளிப்படுத்தினார்? அவரையே தனக்கு பலியாய், நமக்கு பலியாய் கொடுத்து, நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி, சிலுவையில் மரித்து, இப்போ எல்லா பாடுகளை அனுபவித்து சிலுவையில் மரித்து, நமக்காக உயிரோடு எழுந்து, இன்றைக்கு நம்மோடு கூட வாழக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார் பாருங்கள். இதுதான் மனிதனுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். கடவுளோடு இணைக்கப்பட்டிருக்கபடியால் எல்லாரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் அற்புதமாய் செய்திருக்கார். இதே உணர்வை தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு வரார் ஆண்டவர். அந்த கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதல் ஒன்று எடுத்து விட்டோம் என்றால் கிறிஸ்துவ வாழ்க்கையே கிடையாது. வேதத்தின் முழு அடிப்படை கீழ்ப்படிதல் தான். இஸ்ரவேல் மக்களை கூட்டிக் கொண்டு வரும்பொழுது, என்னுடைய கட்டளைகள் படி, என் நியமங்கள் படி நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு ஜனமாய் இருப்பீர்கள். அப்போ அங்கே என்ன இருக்கிறது? ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறது. கீழ்ப்படிந்தால் தான் நாம் கடவுளத்தில் அன்பு செலுத்த முடியும். கீழ்ப்படிதல் இல்லை என்றால் கடவுளத்தில் அன்பு செலுத்தவே முடியாது. கீழ்ப்படிதால் தான் நமக்கும் மற்றவர்களுக்கும் உறவு இருக்கும், நல் உறவில் நிலைத்து இருப்போம். கீழ்ப்படிதல் ஒன்று இல்லாவிட்டால் அந்த உறவே கிடையாது. வார்த்தை கீழ்ப்படியாவிட்டால் உறவே கிடையாது. கடவுளின் திட்டம் என்ன? எல்லாரும், அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும், எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமே. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்காக தான் அவரே பலியாய் கொடுத்தார். ஒருவனும் கெட்டு போவது அவருடைய விருப்பமே கிடையாது. எல்லாரும் நன்றாய் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். சமநிலையோடு வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போ 11 அப்போஸ்தலர் இப்போ ஜெபிக்கும் பொழுது, இந்த உன்னதமான ஜெபத்தை அவர் ஜெபித்து கொண்டு வரும்பொழுது தொடர்ந்து என்ன சொல்லுகிறார்? அந்த 21ஆம் வசனத்தில், அவள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிடத்திலே நான் உம்மிடத்திலே இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டிக் கொள்கிறார். 2 விஷயத்தையும் பேசுகிறார். அவள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கணும், ஜனங்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த ஜாதியில் போட்டு அடிச்சுக்கிறாங்க பாருங்க, கொலை வெறியோடு இருக்காங்க பாருங்க. கடவுள் ஒரே மனுஷனிலிருந்து எல்லாரையும் தோன்ற பண்ணி இருக்கிறார். யாரோ ஒரு சிலருடைய சுயநலத்திற்காக இதெல்லாம் கிளப்பி விட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அறியாத மக்கள் அதை பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? மனிதன் கொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை கொலைவெறி தாக்குதலை நாம் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கீழ் ஜாதி, மேல் ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி என்று ஒரே ஒரு ஜாதி தான், மனித ஜாதி, அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்தது மிருக ஜாதி. அப்போ கடவுள் என்னைக்கு, மனிதன் என்னைக்கு மிருகமாய் மாறுகிறானோ அடுத்த மனிதன் என்ன பண்ணுகிறான்? கொல்லுகிறான். அந்த சமநிலையே போயிடுச்சு பாருங்க. கடவுள் விரும்புகிறதே போயிடுச்சு. ஏனென்றால் ஒரு சில மனிதர்களுடைய சுயநலத்தினாலே, ஒரு சிலர் தங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற சுயநலத்திற்காகவே கொண்டு வந்த விஷயங்களை அறியாத மக்கள் எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். தங்களுக்கு அறியாமையே அந்த விஷயங்களை என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். கடவுள் ஒரு மனிதனிலிருந்து எல்லாரையும் தோன்ற பண்ணினாராம். அல்லேலூயா. எல்லாருக்குள்ளும் ஒரே ரத்தம் தான் ஓடுகிறது. கிறிஸ்தவர்களாகி நாம் எல்லாரும் ஒரே ரத்தத்தினால மீட்கப்பட்டு இருக்கிறோம். எல்லாரும் அந்த சமநிலையோடு வாழ வேண்டும். ஆனால் இன்றைக்கு மனிதன் ஒருவர் என்ன பண்ணுறான்? பிரித்து கொள்கிறான். நான் சொல்லுகிறது மற்றவர்களை மாத்திரம் இல்லை, கிறிஸ்தவர்களையும் சொல்லுகிறேன். இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே கிறிஸ்தவர்களுக்குள்ளே இந்த ஜாதி வேறுபாடு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் இந்த தென் பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சபை இருக்கிறது பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சபை. வன்னியருக்கு ஒரு சபை, நாடாருக்கு ஒரு சபை, அந்நியருக்கு ஒரு சபை, கோணாருக்கு ஒரு சபை, போனாருக்கு ஒரு சபைன்ட்டு கடைசியில் யாருமே பரலோகம் போக போகிறது கிடையாது. இதை பிரித்து வச்சுக்கிட்டு சமநிலையோடு வாழலன்னும் போது கடவுளுக்கு கீழ்ப்படிதலே போயிடுச்சாங்க. கீழ்ப்படியாமை வந்துடுச்சு. அப்புறம் எங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியும்? இதை யார் ஊக்குவிக்கிறது என்றால்
வருத்தத்துக்குரிய விஷயம், சில சபையின் போதகர்கள் இதை ஊக்குவிக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வருத்தம். இது லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துடைய ஏக்கம் என்ன? கடவுள் படைத்ததுடைய நோக்கம் என்ன? மனிதனை உண்டாக்கினது நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை தான் நீங்க சொல்லுகிறார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும், நம்மிலும் அவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும். இது ரெண்டு தாங்க, இது ரெண்டு தான் பிரபலமாக எழுதி வைத்திருக்கார். 613 பிரமாணங்களிலே மிக முக்கியமான 2 பிரமாணங்கள், கட்டளைகள் அல்ல. சிலர்லாம் பிரமாணமே வேணான்றுவான், பிரமாணம்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்றுவாங்க. நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா 2 கட்டளைகள் எங்கே போகிறது? என்ன கட்டளைகள்? உன் முழு ஹிருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு சிந்தையோடும், உன் முழு வெள்ளத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. பிரமாணம் அது. இதற்கு இணையாக உள்ள அடுத்த பிரமாணம், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த 2 பிரமாணத்தில் நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கி இருக்கிறது. பொய் சொல்லாதே, திருடாதே, அடுத்தவனை தீங்கு செய்யாதே, அடுத்தவனை அபகரிக்காது. இது எல்லாமே எதுக்குள்ள இந்த 2 பிரமாணத்துக்குள்ள வந்து விடுகிறது. அல்லேலூயா. எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்பதற்கு அவர் கொடுத்த வார்த்தைகளே அவ்வளவு மிக மேன்மையா இருக்கிறது பாருங்க. இப்ப எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை தான் அதற்கு ஆதாரம். வார்த்தையின்படி வாழ்வோம் என்றால் அங்கே எந்தவித வேறுபாடு கிடையாது, ஏற்ற தாழ்வுகள் கிடையாது, சமநிலையோடு வாழக்கூடிய அந்த மனநிலை இருக்கும், அடுத்தவனுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலை இருக்கும். இல்லை, நீங்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், நம்மில் ஒன்றாய் இருக்கும். பிதாவே நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும். இதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரார். 22ஆம் வசனம் பாருங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு. ஏதோ ஒரு தடவை சொல்லி முடிச்சா பரவாயில்ல, இந்த ஜெபத்தில் அடிக்கடிக்கு இயேசுக்கு சொல்லிக்கிட்டே வரார். ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். 23ஆம் வசனம், ஒருமைப்பாட்டில் அவர் தேறினவர்களாக இருக்கும்படிக்கு. திரும்ப அதுதான் பேசுறாரு. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கு நீர் என்னை அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு. இந்த உலகம் என்கிற வர வார்த்தையில நீங்க அண்டர்லைன் பண்ணிட்டு ஜனங்கள்னு போட்டுங்க, மக்கள்னு போடுங்க, அப்போ உங்களுக்கு புரியும். அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். என்னதை பற்றி பேசுகிறார்? மூன்றாவது நாம் என்ன சொன்னோம்? உலகளாவிய திட்டத்தை பற்றி பேசுகிறார். அந்த உலகளாவிய திட்டத்தில் என்ன மிக முக்கியமானது? ஆண்டவரே, இப்படி ஜனங்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க, அறிந்தவர்கள், உம்மை அறிந்தவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கணும். அவர்கள் மாத்திரம் ஒன்றாய் இல்லை, அவர்கள் நம்மோடு ஒன்றாய் இருக்கணும். 2 விஷயத்தை தொடர்ந்து ரிப்பீட்டாக பேசிக்கிட்டே தான் வருகிறார். பேசிக்கிட்டு வரும்பொழுது மிக முக்கியமானது ஒன்று சொல்லுகிறார். 23ஆம் வசனத்தில், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவளாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும். அல்லேலூயா. இந்த அன்புன்றது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பவுல் ஏதோ அன்பு ஆவின் கடின்னு பிரித்து எழுதிட்டார்னு வச்சுங்க. ஆனால் அன்பில் தான் எல்லாமே உள்ள அடங்கி இருக்கிறது. கலாத்தியர் 5:22-23 வசனங்களில் வாசிக்கும் பொழுது ஆவின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், தயவு, நற்குணம், சாந்தம், இதெல்லாம் பற்றி எழுதிக்கிட்டு வருவார். பட் இவை எல்லாம் எதிலே உள்ளடக்கம் என்றால் அன்பு தான். அன்பு தான் பிரதானம். அன்பை பற்றி இயேசு கிறிஸ்து பேசினதை யோவான் அழகாக பல இடங்களில் விளக்கிட்டு வந்தார். நாம் பேசியிருக்கோம் பல இடங்களில். அதாவது தன்னை காட்டி கொடுக்கிறவன் மேலும் முடிவு பறிந்த அன்பு வைத்தாராம். தன்னை ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான், மிகப்பெரிய ஒரு சூழல் இவருக்கு ஏற்பட போகிறது, அவன் மேலேயும் முடிவு பறிந்த அன்பு வைத்தாராம். இப்போ என்ன சொல்லுகிறார்? ஒருமைப்பாட்டில் அவர் தேறினோலாக இருக்கும்படிக்கும் நீர் என்னை அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும். எந்த அன்பை பற்றி பேசுகிறாரு? திருத்துவ தேவனுடைய அன்பை பற்றி பேசுகிறார். அந்த அன்பு யார் மேலே இருக்கிறது?
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறவர்களிடத்தில் சாதாரணமான அன்பல்ல, தேவனுடைய அன்பு அவருடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? எல்லா குணங்களையும் உள்ளடக்கிய அன்பு. அந்த அன்பில் மன்னிப்பு இருக்கிறது, அந்த அன்பில் ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கிறது, அந்த அன்பில் நிராகரிப்பு இல்லை. என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். பவுல் ஒரு லிஸ்ட் எழுதுவார்ல 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில், என்னதான் பண்ணாலும், தீர்க்கதை சொன்னாலும், மலையை பெயர்க்கத்தக்கதாக விசுவாசம் இருந்தாலும், எது இல்லைன்னா முடிஞ்சு போயிடும் வாழ்க்கை, அன்பு இல்லைன்னா போயிடுச்சு அப்படின்றார். கடைசியாக முடிக்கும்போது என்ன சொல்வார்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. கொஞ்சம் பிரித்து காட்டுற மாதிரி காட்டுவார். இவை 3ம் நிலைத்திருக்குது. இவைகள் எதுதான் பெரியது? அன்பே பெரிய. வேதமே அன்பு தான், கடவுளுடைய செயல்களே அன்பு தான், கீழ்ப்படிதல் என்பது அன்பில் தான் இருக்கிறது. இப்போ என்ன சொல்லுகிறார்? நாங்கள் உங்களில் அன்பாய் இருக்கிறோம், நீங்கள் என்னில் அன்பாய் இருக்க, நாங்கள் உங்களில் அன்பாய் இருக்கிறோம். இப்போ என்ன நடக்கணும்? இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு அல்லது ஜனங்கள் அறியும்படிக்கு. இதுதான் தேவனுடைய திட்டத்துடைய மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருக்கிறீர்கள், அவர் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறார். அப்படி அன்பாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒருமைப்பாட்டிலே தேறினவர்களாய் இருப்பீர்கள், நீங்கள் எல்லாரும் ஒன்றாய் இருப்பீர்கள். அந்த அன்பிலே நீங்கள் நிலைத்து இருப்பீர்கள் என்றால் இவரை அறியாதவர்கள் அல்லது இவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அறியாதவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது கடவுள் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பையும் நீங்கள் கடவுள் மேல் வைத்திருக்கிற அன்பையும் அவர்கள் அறிய வேண்டுமா? யார் அறிய வேண்டும்? கடவுளை அறியாதவர்கள். புறஜாதி என்ற வார்த்தை தப்பு, அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஒன்று யூதர்கள் அல்லது யூதர் அல்லாதவர்கள், அல்லது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லது ரட்சிக்கப்படாதவர்கள். அவ்வளோதான், 2 கூட்டம் தான் இந்த உலகத்தில் இருக்கு. ஒன்று ரட்சிக்கப்பட்டவர்கள், கடவுளோடு ஒப்புரவானவர்கள். அடுத்த கூட்டம் என்ன? ரட்சிக்கப்படாதவர்கள். முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ என்ன சொல்லுகிறாருங்க? ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் ஜனங்கள் அறியும்படிக்கு, உலகம் அறியும்படிக்கு, ஜனங்கள் அறியும்படிக்கு நான் அவர்களிலேயும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். என்ன ஒரு உன்னதமான ஜெபம் பாருங்க. நமக்கு அந்த ஆசை விருப்பம் இருக்குதான்னு தெரியல. அல்லேலூயா. சில நேரங்களில் இந்த ஆரம்பத்தில் வேதம் என்பது என்னென்னா, யோவான் எழுதின சுவிசேஷன்னா அது ஒரு புஸ்தகம், அவ்வளோதான், எந்த வசனமும் அதில் இருக்காது. 13ஆம் நூற்றாண்டில் தான் அதிகாரங்களாக பிரித்தாங்க. 15ஆம் நூற்றாண்டில் இன்னொருத்தர் என்ன பண்ணார்? வசனங்களாக பிரித்தார். அது வரலும் ஆதியாமனா ஒரு புஸ்தகம். பிரித்ததுனால நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, அங்கங்கே ஒரு வசனத்தை பொறிக்குவாங்க, அந்த கோர்வையை விட்டுருவாங்க. இங்கே ஒரு வசனம், அங்கே ஒரு வசனம், அங்கே ஒரு வசனம். அது எதுக்கு சொல்லியிருக்குன்னு தெரியாது. ஏன் பிரித்தாங்க? அப்படிப்பட்ட ஒரு ஞானம் அந்த மனுஷங்களாம் ஏன் வந்துச்சுன்னு தெரியல. ஏன் போயிட்டு அது அதிகாரங்களாகவும் பிரித்து வசனங்களாகவும் பிரித்தாங்கன்னு தெரியல. அப்படியே நம்ம வாசிச்சுட்டு வந்தோம்னா புரியும் எல்லாமே, அதில் நம்ம பொறுக்கவே முடியாது. அந்த மாதிரி நிறைய வசனங்கள் பொறிக்க வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் உன்மேல் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். பார்த்துருக்கீங்களா அந்த வசனம்? எரேமியா 29:11. யாருக்கு அதை சொல்லுகிறார்? பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கவங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். எபேசியரில் ஒரு வசனம் வாசிப்போம்ல எப்பவுமே, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையிலே அந்த வார்த்தையை எடுத்துருவாங்க. மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவர். என்ன வேண்டிக் கொள்ளணும், என்ன செய்யணும்? இங்கே எழுதி வைத்திருக்கார் பாருங்க, அதை வேண்டிக் கொள்ளணும். என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, என்று ஜனங்கள் அவர்களே நாம் அன்பாய் இருக்கிறோம், அவர்கள் நம்மில் அன்பாய் இருக்கிறார்கள். இந்த அன்பு நிலைச்சிருக்கணும். இந்த நிலைத்திருக்கிற அன்பை அவர்களை சுற்றி வாழக்கூடிய ஜனங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிற அந்த வாழ்க்கையை அவர்கள் உணர்ந்து அவர்கள் மண்டை வர வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டமே.
அப்போ அதற்கு நம்முடைய பங்கு என்ன? எந்த அளவுக்கு நாம் அவரில் அன்பாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அவர் நம்மில் அன்பாக இருப்பார். எந்த அளவுக்கு இந்த ரெண்டு அன்பும் இணைகிறதோ நாம் ஒருமனப்பாட்டிலே தேறினவர்களாய் இருப்போம், ஒன்றாய் இருப்பதிலே சிறந்து விளங்கினவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. இதை விட வேற என்ன போதனை நமக்கு வேணும்? அதுதான் இயேசு கிறிஸ்துடைய போதனை விட இந்த உலகத்தில் சிறந்த போதனை ஒன்றுமே இல்லை. எவன் வேணாலும் என்ன புஸ்தகம் வேணாலும் எழுதியிருக்கலாம், கிறிஸ்துவுடைய போதனை போல வேற எந்த போதனையும் கிடையாது. இடையில ஒரு கதையை அவுத்து விட்டாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து 12 வயசுக்கு அப்புறம் எங்கே வந்துட்டார்? இந்தியாவுக்கு வந்தார். புத்தர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு போனார் அப்படின்ட்டு. புத்தர் வழியை தேடி போய் போதி மரத்துக்கு அடியில் உட்கார்ந்தார். வழியை தேடுறேன்னார். இவர் நான் வழின்னார். இப்போ யார்கிட்ட யார் கற்றுக்கணும்? புரியுதா பாருங்க? அவர் வழியை தேடி போய் அங்கே உட்கார்ந்தார். இவர் சொல்றார் நான் தான் வழின்றார். என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாதுன்றார். இவருடைய போதனை போல சிறந்த போதனை உலகத்தில் எங்குமே கிடையாது. எவ்வளவு அழகா மனிதன் வாழக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பேசியிருக்கிறார். குடும்பத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் பேசியிருக்கார். பக்கத்தில் எப்படி உறவில் இருக்கணும் என்பதை பேசியிருக்கிறார். வேலைக்காரில் இருக்கா, நீங்க எஜமானா இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய உறவு என்னவோ இருக்குன்னு பேசியிருக்கார். வேலைக்காரருக்குள்ள உறவையும் பேசியிருக்கார், தன்மையும் பேசியிருக்கார், எஜமானுக்குள்ள தன்மையும் பேசியிருக்கார். இப்போ எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி தானே விரும்புகிறார் அவர். எல்லா இடங்களிலும் சமநிலையை விரும்புகிறாரு. உலகம் அறியும்படிக்கு இந்த உலகம் ஒன்றை அறிய வேண்டும். என்னத்தை இந்த உலகம் அறிய வேண்டும்? ஆண்டவரே, நீர் என்னில் அன்பாய் இருக்கிறீர், நான் உம்மில் அன்பாய் இருக்கிறேன். ஜனங்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அந்த அன்பு அவளுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அந்த ஜெபத்தை எவ்வளோ அழக முடியாது. நீர் என்னில் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கிறதை இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இந்த அன்பு அவளுக்குள்ளே நீடிச்சிருக்கணும். ஒருமைப்பாட்டிலே தேறினவர்களாக இருக்கணும். அப்படி இருப்பாள் என்றால் சுற்றியுள்ள ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். தேவனுடைய அனாதி திட்டம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொருவரோடு உடன்படிக்கை பண்ணும்பொழுது நம்ம பார்க்குறோம். ஆதாமோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். பிறகு நோவாவோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். உடன்படிக்கை ஏற்படுத்தி 3 பிள்ளைகள் மூலமாக கடவுளுடைய சந்ததி வரணும்னு நினைச்சாரு. கடைசியில் என்னதான் விக்கிரகாராதனை சந்ததி தான் வந்துச்சு. சேம் வம்சமும் விக்கிரகாராதனை சந்ததி தான் அது. அந்த சந்ததியிலேருந்து ஒரு மனிதனை ஆண்டவர் அழைக்கிறார். அந்த மனிதன் யார்? விக்கிரகாரன் தான் வெளியே வருகிறார். ஆபிரகாம் எடுத்தவனே கீழ்ப்படிஞ்சிட்டாரா? நம்ம எல்லாரும் சொல்லுவோம் 75 வயசில் அழைச்சவனே கீழ்ப்படி. 75 வயசுலலாம் அவர் கூப்பிடல ஆண்டவர். முன்னாடியே கூப்பிட்டார். முன்னாடியே கூப்பிட்டு கானான் தேசத்துக்கு போக சொன்னார். எதெல்லாம் விட்டு வர சொன்னார்? உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டாரா? அவரு கூட்டிக்கிட்டே எங்கே போயிட்டாரு? காரானூரில் போயிட்டார். அங்கே போய் இருந்து லோத்தோடைய அப்பாலாம் அங்கே செத்த பிறகு தயாராக செத்த பிறகு தான் திரும்ப என்ன பண்ணிட்டாரு? கானானுக்கு போகிறாரு. ஏன் ஆண்டவர் ஏன் ஒரு மனிதன் அழைக்கிறார்? ஒரு மனிதன் மூலமாக தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்தணும். ஆனால் ஆபிரகாம் என்ன இப்படி இருக்குன்னு ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் பார்த்தது, அவன் என்னுடைய கட்டளையில் கீழ்ப்படிந்து சந்ததிகளுக்கு சொல்லி கொடுப்பான். யாருக்கு சொல்லி கொடுப்பான்? தான் மாத்திரம் வச்சுட்டு விட்டுறது இல்லை, சந்ததிகளுக்கு. சேம் காம் யாபேத் சரியா இருந்திருப்பார்கள் என்றால் அங்கேயே நல்ல ஒரு கடவுள் சந்ததி வந்திருக்கும். ஆனால் அவருடைய வாழ்க்கை வேறு விதமாய் போய்விட்டது. அதிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்தான் சொல்லுகிறார். ஆபிரகாம் மூலமாக முழு சந்ததியோ. அப்போ சந்ததி வருகிறது, சொல்லி கொடுக்குறார் ஈசாக்குக்கு. அப்புறம் அந்த 12 கோத்திரங்கள் எல்லாரும் கடவுளை பின்பற்றாங்க. ஆனால் ஒரே ஒரு பெருமை மாத்திரம் அவங்களுக்கு இருந்துச்சு, கடவுள் எங்களுக்கு மாத்திரம்தான், மற்றவங்களுக்கு யாருக்கும் கிடையாது. தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ணிட்டாங்க? சீர்குலைச்சிட்டாங்க. என்னைக்கு போனாலும் யூதர்கள் பேசுவது என்ன? நாங்கள் ஆராதிக்கிற கடவுள் தான் எங்களுக்கு தான் கடவுள் அப்படின்னுவாங்க. இன்றைக்கும் அந்த பாரம்பரியத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க. மற்றவர்களே எப்படி எண்ணினாங்க? ரொம்ப மோசமாக எண்ணினார்கள். தேவனுடைய திட்டம் என்ன? எல்லா ஜனங்களும் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த திட்டத்திற்காக தான் ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு
அல்லேலூயா. இப்போ கடவுளுடைய திட்டம் ஒரே திட்டம்தான். மனிதர்கள் மாற 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 அவர் என்ன பண்றாரு, யாரையாவது கொண்டு செயல்படுத்த வேண்டும். தீர்க்கதரிசிகளை அனுப்புவது நோக்கம் என்ன? ஜனங்கள் மாற வேண்டும், ஜனங்கள் உண்மையா இருக்கணும், செயல்படணும். ஆனால் எல்லா தீர்க்கதரிசிகளும் அழிவை தான் பார்த்தார்கள், உபத்திரவத்தை தான் அனுபவித்தார்கள். இன்றைக்கு இருக்கிற நமக்கு என்ன செய்தி? நாம் அவரில் அன்பாய் இருப்போம் என்றால், அவர் நம்மில் அன்பாய் இருப்போம் என்றால், இந்த அன்பை நம்மை சுற்றியுள்ள ஜனங்கள் பார்க்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நாங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார்ல, தன்னுடைய கூட்டத்தை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து சொல்லுகிறார்ல, நாங்கள் நற்கந்தமாய் இருக்கிறோம். ஒரு வாசனை வீசணும் என்றார், கிறிஸ்துவுடைய வாசனை உங்கள் மூலமாய் மற்றவர்கள் வீசுகிறதா? உங்களுடைய நற்செயல்களை மற்றவர்கள் பார்க்க முடிகிறதா? கிறிஸ்துவுக்குள்ளேயாவது ஒரு மனம் இருக்கிறதா? ஒற்றுமை இருக்கிறதா? இன்னைக்கு எத்தனை பிரிவுகள்? காரணம் என்ன? வசனமா பிரிச்சதுனால்தான் பிரிவுகளே வந்துடுச்சு. இன்னைக்கு அவன் ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டான், பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் சரி, இதுதான் சரி, இதுதான் சரின்னு போய்கிட்டு சுயநலமாக இருக்கக்கூடிய கோட்பாடுகளை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இங்கே தான் பிரச்சனை இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனம் இல்லை, ஒற்றுமை இல்லை, பிரிந்து கிடக்கிறது. ஒரு இயேசுவை பல விதமாக பிரித்து வச்சிருக்காங்க. அவர் ஒரே தன்மை உடையவர். வார்த்தை தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம். சரியாய் நாம் புரிந்திருப்போம் என்றால் சரியான அன்பு அவரிடத்தில் இருக்கும். அல்லேலூயா. எவ்வளவு அவரை போல அன்புள்ளவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவரை போல நம்மை நேசிக்கக்கூடியவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது அந்த அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவோம், அந்த அன்பை மற்றவர்களுக்கு பறைசாற்றுவோம். உங்கள் மூலமாக எத்தனை பேர் அந்த இயேசுவின் அன்பை பார்த்து வந்து இருக்கிறார்கள்? எத்தனை பேருக்கு உங்கள் வாழ்க்கையின் மூலமாக அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள்? வார்த்தையின் மூலமாய், பிறகு வாழ்க்கையின் மூலமாய் அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறீர்களா? உங்களை பார்க்கிறவர்கள் எப்படி பேசுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துடைய ஏக்கத்தை நம்மிடம் சொல்லுகிறார். உலகம் அறியும்படிக்கு 24ஆம் வசனம் பாருங்க. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடினாலே நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே இருக்க விரும்புகிறேன். எல்லாரும் அந்த வசனத்தை படிங்க, 24ஆம் வசனத்தை படிங்க, படிச்சு பாருங்க என்ன சொல்றாருன்றது. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால், பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள பிரிக்க முடியாத ஒரு அன்பை பற்றி பேசுகிறார். நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. இப்போ பூமியிலிருந்து பேசுகிறார், ஒரு மகிமையை பற்றி பேசுகிறார். 2 விதமான காரியங்கள். மகிமை என்பது தேவனோடு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஐக்கியம்தான் மிகப்பெரிய ஒரு மகிமை. என்ன ஒரு மகிமை என்னன்னா, பூமியிலே அவரை எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பது. என்ன சொல்றாரு? நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் கூட இருக்க விரும்புகிறேன். ஏற்கனவே இந்த மகிமை பற்றி 5 வசனத்தில் இருக்கும்போது சொல்லிட்டு வந்தார். ஆண்டவரே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நான் மோடு இருந்தேன் இல்லை, இப்போ நான் பூமியில் இருக்கிறேன். மோடு இருக்கிறது தான் ஒரு பெரிய மகிமையே. இப்போ என்ன சொல்லுகிறார்? எனக்கு தந்தவர்கள் அந்த மகிமை காணணும். அந்த என்ன மகிமை? அவர்கள் எல்லாரும் என்னோடு கூட இருக்கணும். எங்க இதை விட ஒரு ஏக்கம் வேற எங்கேயா பார்க்க முடியுமா? உங்கள் பேரெல்லாம் சொல்லி நீ எப்பொழுதும் என் கூட இருன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதை தான் இங்கே சொல்கிறாரு. உங்கள் ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லி என் கூடவே இருங்க. மார்க் 3:14 தான் வாசிக்கிறோன்னு நினைக்கிறேன். மார்க் 3:14 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யார் கூட இருக்கணும்? 12 பேரை தெரிந்து கொண்டு முதல் இதுவே என்ன?
அவர்கள் எல்லாரும் தம்மோடு இருக்கணும். அல்லேலூயா. இதுதாங்க அவருடைய ஏக்கம். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு இருக்க விரும்புகிறேன். ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். பிதாவிடத்தில் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார் பாருங்க. ஒரு குழந்தை போல ஒரு ஏக்கம், ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். என் ஜனங்கள் எல்லாரும் என் கூட இருக்கணும், நானும் அவர்களும் ஒன்றாய் இருக்கணும், இதை எனக்கு செய்யுங்க. அல்லேலூயா. அதனால்தான் நாம வழி விலகி போகிறதுக்கு அவர் விடுறதே இல்லை. எப்படியாவது நம்ம பிடிக்கிறாரு, என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிக்கிறாரு. அவரோடு இணைந்திருக்க மாட்டோமான்ற ஏக்கத்தில் விரும்புகிறார் பாருங்க. இப்பேற்பட்ட கடவுளை எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா? வேற என்னத்தை கேட்கிறார் அவரு? எதை கேட்டாரா? வேற எதையும் கேட்கல. நீங்கள் எல்லாரும் என்னோடு இருங்க. அல்லேலூயா. நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீதியுள்ள பிதாவே, உலகம்னா உலகத்தில் இருக்க ஜனங்கள் உம்மை அறியவில்லை. யார் அறிஞ்சிருக்கா? 11 அப்போஸ்தலர் பாஸ்டர், இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நீர் அனுப்பினதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்கள் இருக்கும்படிக்கும் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே வர்றாரு. அந்த ஏக்கத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? அவருடைய பாசத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? அந்த உணர்ச்சியை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? எந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி உள்ள கடவுள் பாருங்க. எக்கடாவது கெட்டு போட்டோன்னு விட்டுறாரா? விட்டா இப்படி ஒரு ஜெபத்தை செஞ்சிருப்பாரா? திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர பாருங்க. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவளுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். அல்லேலூயா. மிக ஒரு உன்னதமான ஒரு ஜெபம். திரும்ப திரும்ப சொல்ல, நாம் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கணும். ஒருவரை ஒருவர் பார்த்து பேச முடியலன்னா நீங்க உங்களை கிறிஸ்தவன்னு சொல்லிக்காதீங்க. ஒரு கோட்பாடே, கிறிஸ்தவ கோட்பாடே இருக்குது, நிறைய வசனங்கள் இருக்கு. அதாவது ரோமர் 12:16 கனம் பண்ணுவதில் முந்தி கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர். 12:10 வசனமா பாருங்க. ஒருவர் மேல் ஒரு பட்சமாயிருங்கள். என்ன பண்றீங்க நீங்க? வீட்டுக்கு போயிட்டு இந்த ஒருவருக்கொருவர் அப்படின்றத நீங்க எடுங்க வசனத்தெல்லாம். ரோமர் 12:10 ஆரம்பிக்குது. அந்த வசனத்தெல்லாம் பொறுக்குங்க, பொறுக்கி எழுதி வைங்க, ஒரு பெரிய லிஸ்ட்ல எழுதி வைங்க. ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுங்கள், ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். 5:13 கலாத்தியர்ல வாசிக்கிறோம். ஒருவருக்கொருவர் மெய்யை பேசுங்கள், பொய் பேசாதிருங்கள். நிறைய வந்துட்டு இருக்கு பாருங்க. 4:32 ஒருவருக்கொரு தயவாயிருங்கள். எல்லாமே அந்த அன்பினுடைய குணாதிசயங்கள். ஒருவருக்கொரு புத்தி சொல்லுங்கள், தூற்றாதீங்க. என்ன பண்ணும்? புத்தி சொல்லுங்கள், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள், பொய் பேசாதிருங்கள், ஒருவருக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாக பண்ணுங்கள். ஏன் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வர்றாருன்னா அவங்க வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகணும். பேசுகிற வார்த்தைகள் வேறு விதமாக்கிடக்கூடாது. நாம் பேசுகிற வார்த்தைகள் அடுத்தவன் என்ன பண்ணிடக்கூடாது? பிரிவினை உண்டாக்கிடக்கூடாது. பக்தி விருத்தி உண்டாக செய்யுங்கள். யாக்கோப்பு 4:11 ஒருவருக்கு ஒரு விரோதமாய் பேசாதிருங்கள். இதெல்லாம் வாக்குத்தத்த வசனம், எழுதி வச்சுங்க. ஒருவருக்கு ஒரு விரோதமாய் பேசாதிருங்கள். 1 பேதுரு 4:10 வாசிக்கிறோம், உதவி செய்யுங்கள். 5:5 வாசிக்கிறோம், மனத்தாழ்மையாய் இருங்கள், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருங்கள். இப்படி நிறைய வசனங்கள் இருக்கு. உங்களுக்கு அசைன்மெண்ட் என்னன்னா, அடுத்த வாரம் கேட்பேன். எல்லாரும் போயிட்டு இந்த நீங்கள் கண்கார்டன்ஸில் பார்க்குறீங்களோ
இல்லை ரோமரில் இருந்து படித்து தான் பார்க்க போகிறேன்னு 4 மணி நேரம் எடுத்தீங்கன்னா படிச்சிடலாம். அந்த அவ்வளோத்தையும் ரோமர்லேருந்து வெளிப்படுத்தல் போக வேண்டாம், யூதா வரலும் படிச்சிடலாம். படிக்கும்பொழுதே வசனத்தை தேடி குறிப்பிடுங்க. 4 இல்லை 5 மணி நேரம் போதுங்க உங்களுக்கு அதை படிக்கிறதுக்கு. பொறுமையாக உட்காந்து படிச்சிருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எவ்வளோ விஷயங்கள், அவருடைய ஏக்கம், விருப்பம், அவருடைய உணர்ச்சிகளை. அதனால தான் அடிக்கடிக்கு நான் சொல்லுது, கடவுளுடைய உணர்ச்சிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ கடவுள், நான் கடவுள், நீங்கள் எல்லாரும் ஜனங்களும் அப்படி விட்டுட்டு போகல. அவருடைய ஏக்கம் ஒரு குழந்தைய போல ஏங்குறாரு பாருங்க. அவருடைய பாசம் எப்படி இருக்கு பாருங்க. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் சபைக்கு வருகிறோம். ஏன் அவருடைய போதனை கேட்கிறோம்? அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். நான் உண்மையை சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட போதனை என் வாழ்நாட்கள் நான் போன இடத்துல கேட்டதே கிடையாது. இந்த மாதிரி வசனத்தை எடுத்து பேசணுங்களும் கிடையாது. அங்கங்கே ஒரு வசனத்தை பொறுக்குவாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வாளாக்காமல் தலையாக்குவார், இதுதான் பேசியிருக்காங்க. கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை பற்றி பேசுவது ஒரு சிலர் இருக்காங்க, பேசுகிறாங்க இன்றைக்கும். அப்படிப்பட்ட சபை மக்களுக்காக, சபையின் போதகர்களுக்காக நன்றி. வாசிங்க, வேதத்தை வாசிங்க, வசனத்தை எடுத்துட்டு வாசிங்க. அப்படி ஒரு பைபிள் வந்திருக்கு. இப்போ வசனமே இல்லாத பைபிள் வந்திருக்கு. அந்த பைபிளை தான் வாங்கணும் நாம். இந்த பக்கத்தை திருப்பி அந்த பக்கத்தில் நடு பையத்தில் பாருங்க, கீழ்ப்பகுதியை பாருங்க, இப்படி தான் பேசணும். பக்கத்தில் தான் திருப்பி பேசணும். இந்த அதிகாரம்லாம் எடுத்தோம்னா வசனமாக எடுத்து பெரிய பிரச்சனை. வசனமாக பொறுக்கி பேசுறது தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எதுக்கு எங்கே எழுதியிருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு பாருங்க. அல்லேலூயா. ஒருமன பாட்டில் தேறினவர்களாக இருக்கணும். நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். கிறிஸ்து நம்முடைய அவயத்தின் தலையாய் இருக்கிறார். இதை நீங்கள் மறக்கவே கூடாது. நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். ஒன்றுக்கொன்று எதுவும் சண்டை போடவே போடாது, ஒன்றுக்கு ஒன்று கோச்சிக்காது. ஒருவேளை ரைட் ஹேண்ட் கோச்சுக்குச்சின்னு வைங்க, நான் 4 நாளைக்கு நான் வேலையே செய்ய மாட்டேன்னா என்ன ஆகிடும்? அது பாட்டுன்னு தொங்க விட்டுச்சுன்னு வைங்க. எனக்கு அப்படி ஒரு தடவை ஆயிடுச்சு. ஒரு 6 மாதம் இந்த கையை செயல்படாமல் போயிடுச்சு. இந்த ஜாயிண்ட்டும் செயல்படல, இந்த ஜாயிண்ட்டும் செயல்படல. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் சரியாச்சு. அல்லேலூயா. வாய் கோச்சிக்கிச்சுன்னு வைங்க, நான் மெல்லவே மாட்டேன்னு என்ன ஆகும்? அவ்வளோதான். சரீர அவயங்கள் ஒன்றுக்கொன்று உதவியாக இருக்கும்படி தான் உருவாக்கி இருக்காராம். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சரீர அவயங்கள் ஒன்றுக்கொன்று உதவியாக இருக்கும்படிக்கு. அப்போ நாம் எல்லாரும் சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம், ஒருவருக்கு ஒரு உதவி செய்யும்படிக்கு. அல்லேலூயா. புரிஞ்சிடுச்சிங்களா? நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கடவுளுடைய விருப்பத்தை, ஏக்கத்தை, உணர்ச்சியை புரிந்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமே. கர்த்தர் நல்லவர். அவரை போல நம்மை நேசிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவ்வளவு நேசம் உள்ள தேவன், அவ்வளவு பாசம் நிறைந்த தேவன். நீங்கள் யாரும் தனிமையே அல்ல, உங்களோடு கூட ஒருவர் இருக்கிறார். நீங்கள் தனித்து விடப்படுவதே இல்லை. அவர் உங்களோடு கூட இருக்கார். உன்னதமான தேவன், கனத்திற்குரியவர், புகழ்ச்சிக்குரியவர், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை உயர்த்துகிறவர், உங்களை பாதுகாக்கிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் அவரோடு இருக்கும்படி ஏங்குகிற தேவன். அல்லேலூயா. அந்த தேவனை போல சிறந்தவர் ஒருவரும் இல்லையே. எல்லாரும் இந்த பரீட்சை எழுத போகிற ஒவ்வொரு செபிப்போம். பரீட்சை எழுத போகிறவர்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். மற்றதெல்லாம் திரும்பி வரும், நேரம் திரும்பி வராது. கூடுமான வரைக்கும் இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவையில்லாதவர்களுக்கு நேரத்தை நீங்கள் வீணடிக்காதீர்கள். கூடுமான வரைக்கும் எந்த அளவுக்கு உங்கள் தூக்கத்தை குறைக்க முடியுமோ, நேரத்தை பயன்படுத்தி கொள்ள முடியுமோ கொள்ளுங்கள். மன அழுத்தத்துக்குள்ளே யாரும் போக வேண்டாம். கடவுள்
எந்த அளவுக்கு உதவி செய்யணுமோ அந்த அளவுக்கு உதவி செய்வார். நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். படிக்காமல் நான் எதையும் சாதிக்கவே முடியாது. அதனால் உங்களுடைய முயற்சி மிக முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் எல்லாரும் இந்த எக்ஸாம் எழுத போறதுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். பிதாவே, நாங்கள் மை துதிக்கிறோம். பரீட்சை எதிர்நோக்கி கொண்டிருக்க எழுதி கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் இந்த பிரசன்னத்தில் அர்ப்பணிக்கிறோம். நல்ல ஒரு மன தைரியம் அவர்களுக்குள்ளே இருக்கட்டும், நல்ல பலன் இருக்கட்டும். சரீரத்தில் எந்த விதமான பலவீனமோ வியாதியோ வரவே கூடாது. தேவனுடைய அபரிவிதமான பாதுகாப்பும் சுகமும் இருக்கட்டும் ராஜா. படிக்கக்கூடிய காரியங்களை இன்னும் படிக்கக்கூடிய அளவுக்கு அவளுக்கு நல்ல ஞாபக சக்தி பெருகட்டும். மெமரி பவர் அதிகமாய் உண்டாகட்டும் ராஜா. நேரத்தை அதிகமாய் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த கிருபை ஆற்றல் அவளுக்குள்ளே இருக்கட்டும். கர்த்தர் தொடர்ந்து அவளுக்கு உதவி செய்வீராக. எந்த சோர்வும் அவளுக்கு வரக்கூடாது, பயம் இருக்கவே கூடாது. ஆண்டவரே, எதிர்நோக்கி இருக்க பரீட்சைகளை நன்றாய் எழுதக்கூடிய நல்ல கிருபையை தாங்க, ஆற்றலை தாங்க, அந்த பலனை தாங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் சிறந்த மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும், சிறந்து விளங்க வேண்டும். ஆண்டவரே, இந்த திருத்தூடைய கண்களில் கூட தயவு கிடைக்க பண்ணுவீராக. இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஓ கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் எந்த சோர்வும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே தொடர்ந்து அவர்கள் முன்னேறி செல்ல, எல்லா காரியங்களும் முன்னேறி செல்ல உதவி செய்வீராக. தொடர்ந்து நடத்துங்க. எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறோம். எக்ஸாமை எதிர்நோக்கி கொண்டிருக்க எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பலவீனம் வரவே கூடாது, சோர்வு வரவே கூடாது ஆண்டவரே, மன அழுத்தம் வரவே கூடாது ஆண்டவரே. விடுதலையோடு எழுதி முடிக்க உதவி செய்வீராக. தொடர்ந்து நடத்துங்க. நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. பெற்றோர்களுக்கு அவர்கள் மிக சிறந்த பிள்ளைகளாக இருக்கட்டும் ராஜா. கர்த்தர் உதவி செய்வீராக. சபையாருக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. எல்லா சூழ்நிலையும் மாறட்டும். இன்றைக்கு வர தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக என்று சொல்லுகிறேன். ஒவ்வொரு சிறு பிள்ளையிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. எல்லா காணிக்கை தசமாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பல மடங்குகள் பெற்று அனுபவிக்கட்டும் ராஜா, அனுபவிக்கட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. மக்க நன்றி செலுத்துகிறோம். முழு சபையாராக ஒரே குடும்பமாக உலகத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பீராக. அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.